தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. இன்னைக்கு திமுக காங்கிரஸ் இடையே கடுமையான உரசல் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு மாலைக்குள்ள முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவங்க திமுகவோட போகல. ஆனால் என்ன உண்மையானது என்றால் சிதம்பரம் வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள், பேசுவதற்காக வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். எனக்கு தொலைபேசியில் ஒருவர் சொன்னார், அவர்தான் இந்த கட்சியை உடைக்க போகிறோம். ஏனென்றால் அவர் 3 மாதத்துக்கு முன்னாடியே அவர் வந்தார். அப்பொழுது ஸ்டாலின் நினைத்து கொண்டு வந்தார். நான் சும்மா அப்படி சொன்னேன். அப்புறம் முதுகில் என்ன சரியாக படவில்லை என்று எடுத்து தேய்த்து விட்டு, எனக்கு ராஜ்யபாசி சீட்டு மட்டும் அடுத்த ஆண்டு வருகிறது, தந்து விடுங்கள், கவலைப்பட வேண்டாம், காங்கிரஸை உடைத்து மூப்பனார் காங்கிரஸை போல் ஒரு தனி காங்கிரஸை நான் உருவாக்குகிறேன், இந்த செல்வ பெருந்தகையெல்லாம் குற்ற வழக்குகளை வைத்துக்கொண்டு எங்கேயும் போக முடியாது, நம்முடைய அணிதான் வெற்றி பெறும் என்று 15 எம்எல்ஏ இந்த பக்கம் வந்து விடுவான். ஆகவே இந்த கட்சி விஜயோடு சேர்ந்தாலும் ராகுலும் விஜயும் தான் இருப்பார்களே தவிர நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று உறுதியளித்து விட்டு போன சிதம்பரம் இப்பொழுது இந்த கட்சி உடையாமல் இருப்பதற்குள்ள வேலைகளை செய்ய வந்திருக்கிறார். அவருடைய நோக்கம் உடையாமல் இருப்பது, திமுகவோடு இருப்பது. உடையாமல் இருப்பது திமுகவோடு. இப்போ அவர் தனியாக போய் சேர்றாரா? உடைய வேண்டிய நிலை ஏற்பட்டால் சிதம்பரம் தலைமையில், செல்வ பெருந்தகை தலைமையில் தனி கட்சி உருவாகும், இன்னொரு மூப்பனார் கட்சி உருவாகும் நான் சொல்லுகிறேன். இதை 3 மாதத்துக்கு முன்னாலேயே நான் சொன்னேன். இதுதான் செய்வார்கள் இவர்கள். இவர்களுடைய சிந்தனை. இந்த காங்கிரஸ் வளராமல் போனதற்கே சிதம்பரம் மாதிரியான நாட்கள் தான் காரணம். நாம் எம்பி ஆகிவிட வேண்டும், அங்கே போய் மந்திரி ஆகலாம். எதற்கு கட்சியை வளர்த்து கொண்டு இதெல்லாம் போராட வேண்டும், சிறைக்கு போக வேண்டும், நாம் பதவியை விட்டு விட்டு இங்கே இருந்து சுற்ற வேண்டும்? இதெல்லாம் தேவையான வேலையா? எவனோ ஒருவனுடைய தோளிலே ஏறுகிறோம், சாமி பார்க்குறோம். அழகர் ஆற்றில் இறங்குகிறார், நமக்கு மக்கள் மறைக்கிறார்கள், தோளில் ஏறிக்கொள்ளுகிறோம், சாமியை பார்க்குறோம், கும்பிடுகிறோம், வீட்டுக்கு போகிறோம், மந்திரி ஆகிறோம் டெல்லியில். இதுதான் அவர்களுடைய ஒரே போக்கு. ஆகவே காங்கிரஸ் உடைந்து விடும் பிரிந்தால். பிரியாமல் இருப்பதற்கு இப்பொழுது கடைசி முயற்சியாக ஒன்று நடக்கிறது என்று சொல்கிறார்கள். எல்லாம் கேள்விப்படுவதுதான், எனக்கு சரியாக தெரியாது. ஸ்டாலின் இந்த 25 என்பதில் மாற்றமில்லை. ஏனென்றால் நான் இத்தனை இடங்களில் நின்றால்தான் தனி ஆட்சி அமைக்க முடியும். புதிய கட்சிகள் வேறு வந்திருக்கின்றன. நீங்கள் கேட்டால் இருப்பவனெல்லாம் கேட்பான். ஆகவே அதில் எண்ணிக்கையை கூட்ட முடியாது. ராஜ்யசபாவில் வேண்டுமானால் ஒன்றிலோடு இன்னொன்று தருகிறேன் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு ஒப்புக்கொண்டால் உண்டு. இல்லை என்றால் இவர்கள் வெளியே வந்து ஒரு ஆளும் வரமாட்டார்கள் விஜயோடு சேர்ந்து. விஜய் வேறு அவருடைய பெண்டாட்டியின் மீது உள்ள விவகாரம் காரணமாக, பெண்டாட்டியோடு உள்ள விவகாரம் காரணமாக அவர் பெண்கள் ஓட்டை இழந்து விடுவார். பெண்கள் அவருடைய மனைவிக்குத்தான் பரிவு காட்டுவார்களே தவிர இதுவரையிலும் காட்டியவர்கள் கூட என்னடா கட்டின முண்டாட்டியை ரோட்டில் விட்டுவிட்டு கண்டவளோட சுற்றுறான், இவனுக்கு என்னடா ஓட்டு போடுறான், இவெல்லாம் முதல் முதியானா அப்புறம் நம்ம வீட்டில் நம்மளாம் புருஷனோட இருக்க முடியுமா இல்லையான்னு சொல்ல முடியாது. கூட ஒரு விஷயம், அவருடைய மனைவி சங்கீதாவை வேற யாரோ ஏற்கிறாங்க அப்படின்னு கூட ஒரு 5 ஆண்டுகளாக அந்த பெண்மணி தவியாக தவித்து தண்ணீர் குடித்து கொண்டு லண்டனில் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி அவருக்கு நேரிட்ட கொடுமை இயற்கையானதா இல்லையா? நீ எதுக்கு இயங்க வர? உன்னுடைய பெண்டாட்டியை இன்னொருவன் இயக்குகிறான் என்று சொல்வதற்கு உனக்கு வெக்கமாக வேண்டாம்? எதுக்காக அந்த பெண்மணி? அவர் ஒரு தகுதியான பெண்மணி. நீ என்னையும் வைத்து கொண்டு இந்த வீட்டுக்குள்ளேயே இன்னொரு பொம்பளையும் கூட்டிக் கொண்டு வருகிறாயே என்று அவள் கேட்டால் எந்த மானமுள்ள பெண்ணும் கேட்பாள். ஆகவே இது அது அந்த பெண்ணை இயக்குகிறார் என்று சொல்வதெல்லாம் அவர் தன்னுடைய நொந்து போய் வேறு 5 ஆண்டுகள் தனித்திருந்து எத்தனை தடவை சொல்லி விட்டுவிடு. கிளின்டனை போல் உணர்ந்திருந்தால் கிளின்டனின் மனைவி சேர்ந்திருப்பது போல் இருந்திருக்கலாம். உணரவில்லை என்றால் வெக்கப்பட வேண்டாமா? நல்லதோ கெட்டதோ கட்டி கொண்டவளவள், நம்முடைய இன்ப துன்பத்தில் பங்கேற்க வந்தவளவள், நம்முடைய பிள்ளைகளை தாங்கியவளவள். ஆக அவளுக்குள்ள மதிப்பையாவது கொடுக்க வேண்டும் அல்லவா? ஒன்றுமெல்லாம் பொருளாதார நெருக்கடி கொடுத்தார் என்றெல்லாம் அந்த பெண்மணி சொல்லியிருக்கிறார். அவரை போய் இன்னொருவன் இயக்குகிறான் என்று சொல்வது பெருமையானதில்லை. அவர் தன்னுடைய வழக்கை, தன்னுடைய வாழ்க்கை சோகத்தை தீர்த்து கொள்ள அவர் வழக்குக்கு போகிறார். பொறுத்து பார்த்து வழி இல்லை என்றவுடன் வழக்குக்கு போகிறார். அவருடைய பிள்ளைகள் இவரோடு இல்லை, பெற்ற பிள்ளைகள் இவரோடு இல்லை, தாயோடு இருக்கின்றன. தாய் இவரோடு இல்லை, பெற்றோர் இருவரும் இவரோடு இல்லை, இவர் ஒருவர் தான். இது என்ன பற்று உனக்கு இருக்கிறது? பெற்றோர் என்கின்ற அவர் தான் உன்னை தலைவராக்க வேண்டும் என்று பெரிதாக முயன்றவர் சந்திரசேகர். உன்னை நடிகனாக்கியவர் அவர், உன்னை தலைவனாக்கியவர் அவர், இதற்காக அலைந்தவர் அவர். அவரை மதிப்பு கொடுத்த சும்மா அவர் வேறு என்ன செய்வது என்று அவர் வந்து நின்று கொள்கிறார் கூட்டத்தோடு சேர்ந்து.
உனக்கு பெற்றோரின் மீதும் மதிப்பில்லை, மனைவியின் மீதும் மதிப்பில்லை, மக்களின் மீதும் ஒட்டில்லை. அப்புறம் என்னென்னு உன் கையில் இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை கொடுத்தால் கலாச்சாரமே மாறி போய்விடாதா என்று மக்கள் சிந்திப்பார்கள் என்று நான் சொல்கிறேன். நான் இதை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. இது உலகம் பூராவும் இருக்கிறது. என்னவோ போகிறது, கிளின்டன் வரையிலும் இதுதான் நடந்தது, அது வேறு. ஆனால் நம்முடைய பெண்கள் பயப்படுவார்கள். இப்போ இதனால் அவருடைய வாக்கு வங்கி வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு பாதிக்கும். ஓட்டு போடலன்னு நினைப்பான். ஆமாம், இவன் வீட்டுக்குள்ளே உட்காந்து பொம்பளை வச்சுப்பானாக்கும், இவனுக்கு ஓட்டு போட்டு கடைசியில் இப்படி தான் இருக்கும் நாடு என்று சொல்லி அவள் பயப்படுவாள். அது மட்டுமல்ல, நம்ம இதான் முதலமைச்சரே இப்படி தான் நடந்துக்கிறார், நம்ம வீட்டுக்காரர் இப்படி நடந்துக்குவாரோன்னு பயப்படுவான். முதலமைச்சரை பார்த்து நம்முடைய வீட்டுக்காரன், என்னடி என்ன முதலமைச்சர் என்ன அவர் செஞ்சால் மட்டும் ஓட்டு போடுவா, நான் செஞ்சால் மட்டும் ஓட்டு போட மாட்டியா அப்படின்னா இதெல்லாம். ஆனால் திரு விஜய் அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு வீட்லையும் என்னுடைய வாக்கு இருக்குது, ஒவ்வொரு பெண்கள் மத்தியிலும் நம்மளுடைய அதை இருந்துச்சு. உன்னுடைய மனைவி வழக்கு போட்டு இது பொது விவகாரமான பிறகு பெண்களுடைய வாக்கு உன்னை விட்டு போய்விடும் என்று நான் சொல்லுகிறேன். பெண்களின் இயல்பான சிந்தனை. பெண்ணிட்ட என்னென்ன வேணும்னா சொல்லுங்கள். லஞ்சம் வாங்கினார் ஸ்டாலின், 1,00,000 கோடி வைத்திருக்கிறார்னு சொல்லுங்கள். ஆமாம், எல்லா பேரும் தான் வச்சுருக்கான்பா. விஜய் இப்படி இந்த இதுமா நம்ம வீட்லேயும் வந்துட்டா நம்ம வாழ்க்கையில் போயிடும்னு ஒவ்வொருத்தையும் நினைப்பான். அவள் அதிகாரத்தோடு வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவள். இவனுடைய பிள்ளைகளை தாங்குகிற பெண்ணாக சம வாழ்க்கை உரியோடாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவள். இப்போ இந்த கனிமொழி வந்து பேசினார். இந்த நம்முடைய நயனா நாகேந்திரன் நன்றாக சொன்னார். முதல்ல வீட்டை கவனி, அப்புறம் நாட்டை கவனிக்கலாம்னார். உடனே அந்த நடிகை பெரிய பத்திரிகையில் அறிக்கை விட்டார், என்ன கேவலமாக பேசுகிறீர்கள் என்று. உடனே கனிமொழி சொன்னார், ஒரு பெண்ணினுடைய உரிமையை பாதிக்கின்ற வகையில் பேசுகின்ற நீங்கள், பெண்ணை மலிவாக பேசுகின்ற நீங்கள் எல்லாம் அரசியல்வாதிகளா என்று சொன்னார். அவருக்கு ஒரு 2-3 திருமணம் செய்து கொள்வதெல்லாம் பெண் உரிமை என்று நினைக்கின்ற ஐரோப்பிய பாங்கு சிந்தனை உடையவர்கள் அவர்கள். ஒரு 2-3 முறையாவது அப்போ தான் பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது என்று. அது ஒரு பக்கம் கிடையாது. பெண் உரிமையை பாதித்தவள் பெண்ணா அல்லது ஆணா? இங்கே விஜயினுடைய மனைவியின் உரிமையை பாதித்தது ஆணா பெண்ணா? இன்னொரு பெண். அப்புறம் பெண் உரிமையை பெண் பாதிக்கிறாள் என்றால் நீ எப்படி பேச வேண்டும்? நான் சொல்வது, பெண்ணினுடைய உரிமையை ஆண் நயனா நாகேந்திரன் சொன்னார் ஆண் என்று சொல்லிவிட்டீர்கள். பெண் உரிமையை பாதித்தவள் பெண். அவர் மனைவியே அது குற்றச்சாட்டு தானே சொல்றாங்க. அதைத்தானே சொல்றேன். விவகாரத்துக்கான காரணமே அதாவது பெண்டாட்டி ஆசை நாயகியோடு சண்டை போடுகிறாள். பெண் உரிமை பாதிக்கப்பட்டது பெண்ணால். இப்பொழுது யார் உரிமையுடையவர்கள்? மனைவியா வைத்துக் கொள்ளுகிறவளா? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை நாட்டினுடைய கேள்வியாக ஆக்கப் போகிறார்கள். விஜய் கடைசியில் எங்கே போய் நிற்பார் என்பதை நீங்கள் பாருங்கள். சரி சார், விஜய் எங்கேயோ போய் நிற்கிறாரு. ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து அறிவாலயத்தில் போய் நின்னாரு சார். சேர்ந்து 2 நாளுக்குள்ள ஆளும் மாறிட்டாரு, அவருடைய அலுவலகமும் மாறி போச்சே. இந்த அதிமுக இந்த சுவடே தெரியாத அளவுக்கு மாறிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் வந்து அதிமுக? ஆமாம், ரொம்ப நான் அவரோடு பழகியிருக்கிறேன். நல்ல மனிதர் தான். ரொம்ப தன்மையாக பழகுவார், ரொம்ப இயல்பாக இருப்பார். ஆனால் பதவியில் இருக்கிறது கூட இயல்பாக இருப்பார். ஆனால் இப்படி ஒரு தற்கொலையை ஒரு மனிதன் செய்து கொள்வானா? நம்ம வந்து அவர் மீது இரக்கம் கொள்கிறேன். நீங்கள் செய்த வேலை. ஒரு மனிதன் எப்பொழுதுமே நம்மோடு சண்டை போட்டு கொண்டிருந்தால் நாமும் கம்பை எடுத்துக்கொண்டு வாடா பார்ப்போம் என்று சொல்லுவோம். சுற்றலாம், கம்பு சுற்றலாம். அந்த மனிதன் தற்கொலை செய்து கொண்டு விட்டால் நமக்கே ஒரு பரிவு ஏற்படும். ஆகா, என்ன இருந்து நம்மளோட சண்டை போட்டுருக்கலாமே, இப்படி போய் தொங்கி விட்டாரே என்று அந்த தற்கொலை செய்த மனிதனை பார்த்து பரிவு கொள்வோம். இப்பொழுது செய்து கொண்டிருப்பது தற்கொலை, அரசியல் தற்கொலை, பொலிட்டிக்கல் சூயிசைட். எவனாவது செய்வானா? இங்கே பாருங்க, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டும் பிஜேபி எதிர்ப்பில் உள்ளவை, அன்றைக்கும் இன்றைக்கும். அற்பமான மனிதர்கள் பிஜேபிக்கு போய் காங்கிரஸிலிருந்து சேருவான், அல்லது பிஜேபியிலேருந்து காங்கிரஸுக்கு வந்து சேருவான். இவையெல்லாம் அடிப்படையிலேயே எதிரெதிரான போக்குடையவை. என்ன, அதனாலே இந்த திமுகவுக்கு காலமாக தர்ம யுத்தம் நடத்தினாய், சொந்த கட்சியை எதிர்த்து போராடினாய், பிறகு பிராப்பலத்தில் நின்றாய், இரட்டையிலேயே எதிர்த்து நின்றாய். நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடிக்கு சமமாக ஒருங்கிணைப்பாளராக, வேட்பாளர்களுக்கு வேட்புமனுவில் கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடிய ஆளாக, சின்னத்திற்கு கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடிய ஆளாக பெருமையோடு இருந்து உரசி வெளியே போய் கடைசியில் திமுகவில் இன்ப நிதிக்கு கீழே போய்விட்டாய் என்றால், அங்கே ஸ்டாலின் படம் போடுவார்கள், உதயநிதி படம் போடுவார்கள், இன்பதி படம் போடுவார். உன்னுடைய படம் வர வேண்டுமென்றால் நீனே விளம்பரம் கொடுத்து கொள்ள வேண்டியதான். உன்னுடைய இடம் என்ன? வாட் இஸ் யுவர் பிளேஸ்? இனிமேல் நீ அடைவதற்கு என்ன இடம் இருக்கிறது? முதலமைச்சர் பதவியை விட கூடுதலாக நீ அடைய வேண்டும் என்றால் பிரதம மந்திரியாக ஆக வேண்டும். பிரதம மந்திரி உன்னால் ஆக முடியாது.
இதை விட கூடுதலாக தமிழ்நாட்டில் அடைவதற்கு இடமில்லை. எதை அடைவதற்காக அங்கே போகிறாய்? கடைசியில் மாற்றானிடம் அடிமை வேலை செய்து நாம் ஒரு சின்ன பதவியை அடைந்தால் என்ன, அடையாவிட்டால் என்ன? எத்தனை தடவை ஒரு 20 ஆண்டுகளாக தொடர்ந்து மந்திரியாக இருந்து 3 தடவை முதலமைச்சராக இருந்து இவ்வளவு பெருமை இருந்து கடைசியில கட்சியிலையும் உயர்ந்தபட்ச பதவி அடைஞ்சிட்டாரு, ஆட்சியிலையும் உயர்ந்தபட்ச பதவி அடைஞ்சிட்டாரு. இனிமேல் போய் அவர் அடைவதற்கு என்ன இருக்கிறது? கடைசியில் அதாவது ராஜாவாக இருந்து விட்டு சேவகனாக போன கதை தான் அது. ராஜாவாக இருந்தாய், நாட்டை இழந்து விட்டாய், மாற்று ராஜாவிடம் போய் சேவகனாக இருக்கிறது என்பது கேவலம் இல்லையா? ஒரு அரசன் இருந்தான், போரிலே தோற்று விட்டான். நம்முடைய சங்க இலக்கியத்தில் அதற்கு ஒரு பாடல் இருக்கிறது. அவன் ரொம்ப பெரிய புலவன், அறிவானவன். தோற்று விட்டான். தோற்றவுடன் இவனை கொண்டு வந்து சிறையில் வைத்து விட்டார்கள். வெற்றி பெற்றவன் சிறையில் வைத்து விட்டான். இவன் மன்னன் அங்கே இருக்கிறான், சிறையிலே இருக்கிறான். என்னடா இப்படி ஒரு நிலைமை ஆகிவிட்டதே, எப்படி மீண்டும் நம்முடைய நாட்டை நாம் பெற முடியும், சிறையில் இருக்கிறோமே என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்த போது தண்ணீர் தவிக்கிறது என்று சொல்லி அங்கே இருந்த சேவகனிடம் தண்ணீர் கேட்கிறான். இதெல்லாம் சங்க இலக்கிய பாடலில் இருக்கிறது. தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறான். அவன் சேவகன் இவன் சொன்னதையே கேட்டுக்கொள்ளவே இல்லை. அப்பா, இவன் அரசனாக இருந்தவன், அவன் சேவகன். ஏய் உன்னைத்தானே போய் தண்ணி கொண்டாடின. ஏய் என்ன ராஜான்னு நினைப்பா உனக்கு அப்படின்னு அவன் சொன்னான். இன்னும் உனக்கு ராஜான்னு நினைப்பா? நீ கைதிடா, ஒரு கைதிடா நீ. இப்போ ஒரு நான் தண்ணி கொண்டாந்தா தான் நீ குடிக்க முடியுங்கிற அளவுக்கு ஒரு நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு மிரட்டுற அதட்டுற என்று சொல்லி அவன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டான். சேவகன் அசிங்கப்படுத்திட்டான். என்ன சொன்னோன்னு இவன் அரசன் சொன்னோன்னு வரணும்னு நினைக்கிறான். இன்னும் அரசங்கிற மனநிலை போகலை. இவனால் இந்த அவமானத்தை தாங்க முடியல. என்ன இப்போ ராஜான்னு நினைப்பா? இப்போ என்ன இரு அப்படின்னு நான் பாருங்க, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டுமா என்று செத்து போயிட்டான். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டுமா? அந்த உயரிய மனநிலையோடு அந்த வாழ்க்கை முடிந்து விடும் என்றால் அதோடு வாழ்க்கை முடிந்து விடட்டும் என்று கருதுகிறேன். இந்த சங்க இலக்கிய பாடலை வந்து நீங்கள் ஓபிஎஸ் என்ன நீ எதுக்கு போய் இந்த அடிமை வேலை பார்க்கிற என்று கேட்கிறேன். என்ன நடக்கும் திமுகவில் உனக்கு? அவர் வழிபடியாக இப்போ வைகோ என்ன ஆனார்? இந்த ஸ்டாலினுடைய இடத்தையே பிடுங்க நினைத்தவர் என்று சொல்லி வைகோவை வெளியே தேடினார் நம்முடைய கருணாநிதி. வெளியே வந்தார். சமமாக கட்சியை உடைத்து கொண்டு வந்தது எம்ஜிஆர் கூட இல்லை, வைகோ தான். எம்ஜிஆர் மக்கள் செல்வாக்கில் வந்தார், கட்சியை உடைக்க முடியவில்லை, மக்களை உழைத்தார். அப்புறம் கருணாநிதி 14 ஆண்டு வனவாசம் போனார். ஆனால் இவர் கட்சியே உழைத்து கொண்டு வந்தார். கடைசியில் இப்பொழுது உதயசூரியன் சின்னத்தில் இருக்க வேண்டிய இடத்திற்கு வந்து 3 இடமா 4 இடமா என்று தொங்குவதற்கு இதற்கு எதுக்கு தனியாக உடைத்து கொண்டு தேமுதிக விட நாங்கள் என்ன குறைஞ்சவங்களான்னு கூட கேட்டுட்ருக்கார் நேற்று. என்ன பாருங்கள், தேமுதிக எல்லா இடத்திலும் எல்லா நாடக கோட்டையிலும் துண்டு போடுகிற கட்சி அது. 6% வைத்து கொண்டு ஐயோ அதாவது ரொம்ப கேவலமாக போய்விட்டது அரசியல். இந்த வைகோவினுடைய அரசியலை பாருங்கள். ஏன் நான் என்ன சொல்லுகிறேன், பிறகு தனி இயக்கமாகவே இருந்து விடுங்களேன் என்கிறேன். இப்பொழுது 2 ஆளும் 3 ஆளும் போய் என்ன செய்ய போகிறீர்கள் நீங்கள்? ஏன் இந்த மானங்கட்ட பிழைக்க வேண்டும்? எங்கே இருந்து ஒரு கவனிக்கத்தக்க தலைவனாக இருந்த நிலையிலிருந்து எந்த ஸ்டாலினை நீங்கள் அழித்து விடுவீர்கள் என்று கருணாநிதி அஞ்சினாரோ அந்த ஸ்டாலினிடம் போய் நீங்கள் கெஞ்சி இந்த வாழ்க்கையை பெறுவதற்கு அந்த மன்னனுடைய பாட்டு தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. எதற்கு இந்த வாழ்க்கை இது ஒரு சுமை என்று கருதுகிறான். அந்த பெருமைக்குரிய இடத்தை நாம் இழந்து விட்ட பிறகு வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு சுமை என்று கருதுகிறான். இதை பாடலாக எழுதி வைத்து விட்டு போகிறான். அதனாலே சொல்லுகிறேன், நீங்களெல்லாம் சுமையாக வாழ்க்கையை ஆக்கி கொள்ளுகிறீர்கள். தனியாக இரு, நான் கூட தனியாக தான் இருக்கேன், எவன் கேட்குறேன் நான் சொல்கிறத. அதனால் என்ன? ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக விட்டு வெளியில் போகிறதுக்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அது குற்றச்சாட்டை சொல்லி கொண்டிருக்க வேண்டியதான். வாழ்க்கை என்பது போட்டிகளுக்கு இடையே நடப்பதுதான். காம்படிஷன் இஸ் ரொம்ப அதுதான் வாழ்வினுடைய போக்கு. அண்ணனுக்கும் தம்பிக்கும் தகப்பனுக்கும் மகனுக்கும் எல்லாருக்கும் இடையே இந்த போட்டியும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது, இதில் தானே வாழுகிறீர்கள் நீங்கள். தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதில் தான் அதான் வாழ்க்கையே. வெறுஞ்சோறு அல்ல. வெறுஞ்சோறு யாருக்கு கிடைக்கவில்லை? காகங்கள் கூட உண்டு வாழ்கின்றன என்று நம்முடைய இந்த கதை சொல்லும், பஞ்சதந்திர கதை சொல்லும். காகங்கள் கூட தங்களுடைய வயிற்றை அலகுகளால் நிரப்பிக் கொள்ளுகின்றன. அது ஒரு வாழ்வா?
என்று பஞ்சதந்திர கதை கேட்க. அது மாதிரி என்ன சோத்துக்கா வாழ்கிறோம், குடிக்க தண்ணியா இல்லை, இருக்க நிழலா இல்லை, பெரிய இடத்தை பிடிப்பதற்கும் மானத்தோடு வாழ்வதற்கும் நீங்கள் முயலுகிறீர்களே, இழந்து விட்டீர்களே. வைகோ இழந்து விட்டார், ஓபிஎஸ் கதை முடிந்து விட்டு. பெருமிதத்தோடு இருங்கள். தோற்றால் என்ன, தோல்வி என்பது வெற்றி என்பதும் ஒரு கோட்பாடு தானே, மனத்தளவு கோட்பாடு தானே, நாம் எப்படி நினைக்கிறோம் என்பதை பொறுத்தது தானே. அதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை. ஆக ஓபிஎஸ் இனிமேல் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அது தங்க தமிழ்ச்செல்வன் அங்கிருந்து இங்கே வந்தது எப்படி பேசப்படுவது இல்லையோ அது மாதிரி ஓபிஎஸும் பேசப்படாத நிலைக்கு போயிடுவார். பிறகு தேனியில் அவருக்கு ஒரு இடம் கொடுப்பார்கள். இது என்னது இருக்குது, எதற்கு இந்த முதலமைச்சராக இருந்து விட்டு பெருமையாக இவர் பார்த்து கொடுத்த இது போய் இனிமேல் இவர் போய் பெருமையாக வாழ்ந்து விட்டு போவதை தவிர எதிரியிடம் போய் எடப்பாடியிடம் சமரசப்படுத்தி கொள்ள நம்மால் முடியவில்லை. ஆனால் ஸ்டாலின் இன்ப நிதியிடம் போய் நாம் சமரசப்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டத்துக்கு வந்து விட்டோம் என்பது உண்மையிலேயே ரொம்ப இறங்கத்தக்கது. நான் அவர் மீது இரக்கம் கொள்ளுகிறேனே தவிர, பரிவு கொள்கிறேனே தவிர அவரை நகையாடுவது என்னுடைய நோக்கம் இல்லை. ஓகே சார், நன்றி, வணக்கம் சார்.